வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் JRU. காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு படத்தை பற்றி அதனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு படத்தோட ரிவ்யூ 2 நாளில் கொடுப்பாங்க, 3 நாளில் கொடுப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு நான் மட்டும்தான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சில பல கொஞ்சம் விஷயங்கள்னால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் ஒர்க் வந்தனால படத்துக்கு ரிவ்யூ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் போடலாமா வேண்டாமா, நான் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை பரவாயில்ல, ஒரு வாரம் இல்லை பரவாயில்ல, நீங்கள் ரிவ்யூ போட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் அதுக்கப்புறம் முடியவும் பார்த்துருப்பீங்க, வீடியோ போட போகிறேன்னு சொன்னேன். அம்மா வலித்து விட்ட முடி தான் இதாவது அம்மாவுடைய ஹேர் ஸ்டைல், யூனிவர்சல் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நம்ம அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் நம்ம ஏகே அவர்களுடைய நடிப்பில் வந்த படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ குட் பேட் அக்லி படத்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஃபேன்ஸ்க்காக ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்த ஒரு 2 மணி நேரம் 18 நிமிஷம் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆமாங்க, நான் அவ்வளவு சூப்பராக ஃபேன்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து கதையே இல்லை, விடாமுயற்சி கூட பரவாயில்ல, இல்லை சுத்தமாக கதையே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. பட் ஆனால் சில பேர் விடாமுயற்சி வந்தப்போ அஜித் படம்னாலே மாசாக தான்ப்பா இருக்கும், விடாமுயற்சியில் கதை மட்டும் தான் இருக்குது, மாஸ் இல்லை அப்படின்னாங்க. இல்லை மாஸ் மட்டும் தான் இருக்குது, கதை இல்லை அப்படின்றாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறவங்க இருப்பாங்க. ஸோ படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு தியேட்டரில் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் குடும்பமாக போகிறவங்க ஜாலியாக போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வர்றது மாதிரி தான் ஒரு படம் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் குட் பேட் அக்லி இருக்குது. என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களை எவ்வளோ மாதம் சூப்பராக காமிக்க முடியுமோ நம்ம ஆதிக் அவர்கள் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக ஜிவி பிரகாஷும் மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இந்த மாதிரி யார் நம்ம இந்த ஏகேனா யார் அப்படின்றத சூப்பராக இன்ட்ரோ படத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு தான் படத்துக்குள்ளேயே போகிறோம். ஸோ இந்த மாதிரி அவர் யார், எவ்வளோ பெரிய டானாக இருந்திருக்காரு, அவர் என்னென்ன கேங்ஸ்டர்ஸில் என்னென்ன வேலை பண்ணியிருக்காரு அப்படின்றத காமிச்சிட்டு ஃபேமிலிக்காக அந்த எல்லா விஷயத்தையும் விட்டுட்டாரு. அப்படி விட்ட ஒருத்தர் திருப்பி அதை தொடர்றதுக்காக ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ அப்போ திருப்பி அந்த கேங்ஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணுறாரு, ஃபேமிலி அந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றினாரா அப்படின்றதான் அந்த படத்தில் இருக்குது. ஸோ படத்துடைய கதை என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்ட்டை ஒரு கேங்ஸ்டர் லெவலான ஒரு கதையில் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆதிக் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மார்க்கண்டையிலையும் பார்த்துருப்போம், அதுலேயும் அவங்க அப்பாவை பிடிக்காமல் இருப்பார். தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலுக்கு அவர்களுக்கு அப்பாவை பற்றி தெரிய வரும். ஸோ இதில் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் உள்ள ஒரு கதையை எவ்வளோ மாசாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ மாசாக நம்ம ஆதிக் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னாங்க நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களை பற்றி எவ்வளோ மாசாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ மாசாவே மியூசிக்கோட சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வில்லனுக்குள்ள என்ட்ரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்படி இருக்குங்க அந்த என்ட்ரி. அர்ஜுன் தாஸ் சும்மா மாஸ் பண்ணிட்டே அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த ரோலை. ஸோ படம் பார்க்குறவங்களுக்கு அதில் இருக்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதில் இருக்கிற அந்த சர்ப்ரைசஸ் வந்து தெரியும், நான் சொல்ல விரும்பல. ஸோ அவருடைய ரோலை எவ்வளோ மாசம் பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் நம்ம சுனில் அவர்களை எடுத்துக்கணும், அவர் எவ்வளோ சூப்பராக ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ண முடியுமோ அது சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே நேரத்தில் பிரசனாவும் சின்ன கேரக்டராக இருந்தாலுமே அவங்களுக்கு கேரக்டருக்குள்ள ரோல்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. த்ரிஷா அவர்களும் நம்ம அஜித் அவர்களும் இது இணைஞ்சு அவங்க 5வது 6வது படம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விடாமுயற்சியில் பார்த்தோம், அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கப்பலாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க நம்ம த்ரிஷா மேம், அவங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அவங்களுடைய ரோலும் பக்காவாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம அஜித்தனுடைய பையனாக நடிச்சிருக்காரு. ஸோ கார்த்திகேயா அவர் பேர். ஸோ அவரும் சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருந்தாரு. அதே நேரத்தில் நம்ம பிரியா வகை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க சின்ன ரோல்ஸாக இருந்தாலுமே அந்த சின்ன ரோல்ஸை எல்லாருமே பக்காவாக சூப்பராக அவங்களால எவ்வளோ அந்த ஆக்டிங் அவங்களுடைய இப்போ 100% கொடுக்க முடியுமோ அது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே படத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேஜிங்காக கொண்டு போச்சு. ஸோ இந்த இடத்துல லேக், அந்த இடத்துல லேக், அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே லேக் இல்லைங்க. 2 மணி நேரமும் மாசாக சூப்பராக போகும் படம். ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா, அந்த கேங்ஸ்டர் ட்ராமாவை நம்ம ஏகே அவர்களை எவ்வளோ சூப்பராக லேக் இல்லாமல் நம்ம ஃபேன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு ஆதிக் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க நான் சொல்லுவேன். ஸோ அதில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம அஜித் அவர்களுக்கு டிஏஜிங்கே தேவையில்லை. அவர் சூப்பராக ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, ஏகே எதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக அப்படியே உடம்பை குறைச்சிட்டு அந்த ஷேவ் பண்ணிட்டு வந்தோடனே சின்ன பையன் மாதிரி ஆயிருப்பாரு. அது ஏற்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு 10 நிமிஷத்துக்கு வரும். ஸோ அதுதான் படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதே நேரத்தில் டைலாக்ஸாக இருக்கட்டும், ஒரு பஞ்ச் டைலாக்குமே தரமாக இப்போ உள்ள ட்ரெண்டிங் டைலாக்ஸ் எல்லாம் சூப்பராக ஆட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இது வந்து படம் மாதிரி எடுக்கலைங்க, இது வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ மாதிரி மேஷப் வீடியோ மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் மேஷப் வீடியோ மாதிரி நீங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாலுமே அது அஜித் ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு. படம் இன்னைக்கு 100 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே அடிச்சிருக்குன்னா அது அவ்வளோ மாசாக இருக்கிறனால தான் அவ்வளோ பேர் உள்ளே போய் பார்க்குறாங்க அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு படம் இருக்குன்னா தியேட்டர்ஸுக்கு மக்களை வர வைக்கணும். ஸோ மக்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாலே அந்த படம் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்றது தான் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராக தான் இருக்குது. ஸோ தேட்டரில் போய் எல்லாரும் போய் பாருங்கள். இதுக்கப்புறம் கதைக்குள்ளே போயிட்டு இது மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் மாசாக இருக்கும். ஸோ ஃபேமிலியாக போய் பாருங்கள். சில பல வேர்ட்ஸ் அப்படி இப்படி இருக்கும், கேங்ஸ்டர் ட்ராமாவாக இருக்கிறனால கொஞ்சம் அங்கங்கே இருந்தாலுமே படம் வந்து ஃபேமிலியாக பார்க்குற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். 2 மணி நேரம் சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ மாசாக எடுத்து வச்சிருக்காரு படத்தை.
ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ படம் பிடிச்சிருக்கு ஏகே படம், இதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உடனே நான் வீடியோ போட பார்க்குறேன். அப்டேட்ஸும் நிறையா வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு 7 நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு திருப்பி ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இன்னொரு நம்ம வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு தெரிவிப்பது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.